பிலிப்பியர் 2:6-7 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஒரு மனுஷன் எப்படியாக இருக்க வேண்டும்? அவனிடத்துல ஒரு மனுஷ சாயல் காணப்படணும். எந்த மனுஷ சாயல்? நீங்கள் எல்லாம் மனுஷங்க தானே? மனுஷங்க தான். மனுஷங்களா இருக்கிறோமா? தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். தேவனுடைய ரூபம் கிறிஸ்து. அப்படிப்பட்ட ரூபத்துக்குரியவர் ஒரு மாம்ச சாயல் ஆகிறாரு. எப்படி? பிதாவின் சித்தம் கொண்ட மாம்ச சாயல். அப்படியே எதை யாரை வச்சு செய்ய நினைச்சாரோ அது யாராலையும் முடியல. தம்முடைய சொந்த குமாரனை வைத்து செய்ய நினைச்சா குமாரன் அப்படியே மனுஷ சாயலானார். பிதா விரும்புகிற அதே மனுஷ சாயல். இந்த உலகத்துல 33 வருஷம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதும் ஒரு நாள் கூட, ஒரு நிமிடம் கூட தம்முடைய சாயலை மறக்காதவராய் வாழ்ந்தார். நீங்க மனுஷங்க தான். இந்த 2025 ஆண்டு ஆரம்பிச்ச புதுசுல நீங்க எப்படி இருப்பீங்க? இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், அப்படி இருக்கணும், நாங்கள் ஆண்டருக்கு பிரியமா இருக்கணும், எல்லாமே என்ன வச்சிருப்பீங்க. இந்த 4 நாளுக்குள்ள என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து 33 வருடமும் ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், தேவன் உண்டாக்கின ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், மோசேயால முடியாததை, தீர்க்கதரிசிகளால் முடியாததை, ஆசாரியர்களால் முடியாததை, ஒரு சாதாரண விசுவாசி என்று பெயர் பெற்றவனால் முடியாததை இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருக்கிறவர் மாம்ச சாயலிலே செய்து முடித்தார்.